2ஆம் இடத்துல இருக்கிற புதன் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரார். வக்கரகதியில் பின்னோக்கி வரார். இதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். புதுசாக நண்பர்கள் அமைவார்கள். இந்த புதுசாக நண்பர்கள் அமையிறதுனால என்ன ஒரு நற்பலன் அப்படின்னு கேட்டால், 23 புதன் பயிற்சி வக்கர பயிற்சி ஆனதுக்கு பிறகு அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தவங்ககிட்ட நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சுக்கிர பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புகள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி, ரிஷப ராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போறாருன்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதி நீச்சமாக இருந்ததுனால எதிரிகள் விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துல, குடும்ப விஷயத்தில், எல்லார்கிட்டையும் உங்களுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தது. இது லாஸ்ட் ஒரு 20 டேஸ் 1 மந்த் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் ராசிக்குள்ளே வரார். அதனால் எல்லாரும் உங்களை தேடி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. யூல் பி தி அட்ராக்டிங் ஃபோர்ஸ். நீங்கள் அடுத்தவர்களை ஈர்க்கும் ஆற்றல் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. இளம் வயது ஆண் பெண்கள், நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் எதிர்பாலினத்த நபர்கள் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அது மட்டும் இல்லை, புதுசாக நண்பர்கள் அமைவார்கள். இந்த புதுசாக நண்பர்கள் அமையிறதுனால என்ன ஒரு நற்பலன் அப்படின்னு கேட்டால்,
இத்தனை நாளாக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்திட்டு இருந்த, உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள் தாங்களே உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அதாவது சில புதிய நட்புகள் வரும்பொழுது பழைய நட்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் விஷயம் இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது, உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. அந்த பேச்சு, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் பிஸ்னஸில் வருமானம் ஜாஸ்தியாகும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் தொழிலதிபராக இருக்கீங்களா, உங்களுடைய தொழிலில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமான செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரார். வக்கரகதியில் பின்னோக்கி வரார். இதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 23லேருந்து 26 ஆர் ஃபஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். இந்த 23லேருந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் இஸ் அ டிஸ்டர்பிங் பீரியட். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பண பற்றாக்குறை விலகி வாழ்க்கை துணையின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் இந்த செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. உங்கள் வீட்டில் உங்களுக்கு மூத்தவங்க யாராவது திருமண விஷயத்தில் தடை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால தடை இருந்ததுன்னா இப்போ அந்த தடை விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களை விட உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி சின்னவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல பெண் பார்க்கும் படலமோ மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்க, யூடியூப் நடத்திட்டு இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற, வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக 23 புதன் பயிற்சி வக்ர பயிற்சி ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தவங்ககிட்ட நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. அவங்களால வராது, உங்களால் தான் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதாவது அதுக்கு பரிகாரம் இது நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்தே பண்ணிட்டு வர்றது நல்லது. ஆனால் 23 to 26 கம்பல்சரியாக பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்கி வர வேண்டும். குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவரை வணங்க வேண்டும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இது படிப்பு வரத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஞானம் வரத்துக்கு, ஞானத்தை கொடுக்கறது தான் ஹயக்ரீவருடைய தொழில். ஞானத்தை கொடு, ஏன்னா சரஸ்வதி தேவிக்கே ஞானத்தை கொடுத்தவர் அவர். அதனால் அவரை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன்கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு அறிவை கொடுப்பார் அந்த ஹயக்ரீவர். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும்.
பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.